بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவனை புகழ்கிறோம், அவனிடம் உதவி தேடுகிறோம், அவனிடம் நமது குற்றங்களுக்காக பாவங்களுக்காக பிழை பொறுப்பை தேடுகின்றோம். அல்லாஹ்விடமே நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நமது செயல்களின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகின்றானோ அவரை யாரும் வழி எடுத்து விட முடியாது. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை யாரும் நேர்வழி காட்ட முடியாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடிமையும் அவனுடைய தூதரும் ஆவார் என்று சாட்சி சொல்லுகின்றோம். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை எப்படி அஞ்சிக் கொள்ள வேண்டுமோ பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலேயே தவிர மரணித்து விட வேண்டாம். நம்பிக்கை கொண்டவர்களே, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அவன்தான் அந்த ஆத்மாவிலிருந்து அதற்குண்டான ஜோடியை படைத்தான். அவ்விருவர் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் படைத்தான். எந்த அல்லாஹுவின் மூலமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கிக் கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹுவையும் இரத்த பந்துங்களையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையான விஷயத்தையே பேசுங்கள். அல்லாஹ் உங்களது காரியங்களை சீர்படுத்துவான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வழிபட்டு நடக்கின்றாரோ நிச்சயமாக அவர் மகத்தான வெற்றியடைந்து விட்டார். பேச்சுகளில் மிக உண்மையானது அல்லாஹுவின் புத்தகமாகும். நேர்வழியில் மிகச் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியாகும். காரியங்களில் மிக தீமையானது எது புதிதாக உருவாக்கப்பட்டதோ அதுவே. புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அனாச்சாரமும் ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடுதான். ஒவ்வொரு வழிகேடும் மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நம்முடைய ஜும்மாவின் தலைப்பு நம்முடைய பின்தங்கிய நிலைக்கு தீர்வு என்ன? முஸ்லிம்கள் இன்று உலகளாவிய மேடையிலே பின்தங்கியவர்களாக பொதுவாக எண்ணப்படுகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கும் வெளிச்சத்திலே பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين.
நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கோழையாக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. வ அன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை கொண்டு உறுதியாக சொல்லுகின்றான். ஆலி என்பதனுடைய மிகைப்பு சொல் தான் அஅலா என்பது. அல்லாஹ் இந்த இடத்துல வஅன்துமுல் அஅலூன், நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வஅன்துமுல் அஅலூன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் மிக மிக மிகைத்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இப்படி குறிப்பிடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இந்த வாக்குக்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். இன் குன்தும் முஃமினீன், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக, நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்தால், ஈமானை உடையவர்களாக, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த ஈமானை நம்பிக்கையை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கை உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தான் மிக மிகைத்தவர்கள், மிக கண்ணியத்திற்குரியவர்கள், மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய, மனிதர்களை வழிநடத்தக்கூடிய தகுதிக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். யோசித்து பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அவனது அல் குர்ஆனிலே பல வாக்குகளை நமக்கு சொல்லுகின்றான். வலயன்சுரன்னல்லாஹு மயன்சுரு இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், நிச்சயமாக அல்லாஹ் திட்டவட்டமாக நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்தே தீருவான். பாருங்கள் எப்படிப்பட்ட வாசக அழுத்தத்தை, கருத்து அழுத்தத்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சாதாரணமாக அல்லாஹ் குறிப்பிடவில்லை, திட்டவட்டமாக நிச்சயமாக உதவி செய்தே தீருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வலயன்சுரன்னல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக அவன் உதவி செய்வான். அல்லாஹ் வலயன்சுரன்னல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான்? மையன்சுருஹு, யார் அல்லாஹ்விற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது, நாம் கற்பனை செய்வது போன்று கிடையாது. 7 வானங்களை படைத்தவன், அர்ஷை படைத்தவன், குர்சியை படைத்தவன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பினத்தையும் தெளிவாக, திட்டமாக, முறையாக, அழகாக படைத்து நிர்வகித்துக் கொண்டிருப்பவன். வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து வளர்த்து காப்பது அவனுக்கு எந்த சிரமத்தையும் எப்போதும் அளித்ததில்லை, இனியும் அளிக்காது. மிகைத்தவன், அவனை யாரும் மிகைக்க முடியாது. சட்டம் ஏற்றுபவன், அவனுக்கு யாரும் சட்டம் சொல்ல முடியாது. வலா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலுன், அவன்தான் நம்மிடம் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பானே தவிர அவனிடம் விரல் நீட்டி யாரும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது. மகிமைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், ஆட்சி செய்யக்கூடியவன், அதிகாரத்திற்குரியவன். அவன் சொல்லுகின்றான் தன்னை பற்றி, வ இன்னல்லாஹ் லகவிய்யுன் அஸீஸ், திட்டவட்டமாக உறுதியாக சொல்லுகின்றேன். அவன் தனக்கு குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ், திட்டவட்டமாக அல்லாஹ் லகவி, உறுதியானவன் தான், மிகைத்தவன் தான், அஸீஸ். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழுத்தமாக குறிப்பிடுகின்றான்? நம்மை பார்த்து சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்பவர்களே, மறுமையை நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்பவர்களே, இந்த குர்ஆனை நம்புகிறோம் என்று சொல்பவர்களே, இந்த நபியை நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்பவர்களே, மறுமைதான் உண்மையான நிரந்தரமான வீடு என்று நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்பவர்களே, இந்த உலகம் அழியக்கூடியது என்று நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ் அழைக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் குர்ஆனிலே நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைக்கும் பொழுது இத்துணை கருத்துகளையும் அங்கே அடக்கி நாம் பார்க்க வேண்டும். வாயளவிலே ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் அழைக்கவில்லை, அவர்களை நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் ஒதுக்கி விடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாருடைய உள்ளத்தில் ஈமான், இறை நம்பிக்கை ஆழமாக பதிந்து விட்டதோ, அந்த இறை நம்பிக்கை அவரது வாழ்க்கையில் செயல்களாக பிரதிபலிக்கின்றனவோ, அவரது கொள்கையிலே, அவரது செயல்களிலே, அவரது சொல்களிலே, அவருடைய குணங்களிலே, அவருடைய கொடுக்கல் வாங்கலிலே, அவருடைய இறை வழிபாடுகளிலே, இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவரை பார்க்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம் என்ற அடையாளம் காணப்படுகிறது.
இருக்கிறதே அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். போலிகளை அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த இரட்டை அர்த்தமுடையவர்களை அல்லாஹ் அழைக்கவில்லை. இரட்டை முகமுடையவர்களை அல்லாஹ் அழைக்கவில்லை. பள்ளிக்கு வந்தால் மூமின்களாக இருப்பார்கள், கடை தெருவுக்கு சென்றால் காஃபிர்களாக மாறிவிடுவார்களே அவர்களை அல்லாஹ் இங்கு அழைக்கவில்லை. தொழுகையில் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு குணத்தில் காஃபிர்களாக இருக்கிறார்களே அவர்களை அல்லாஹ் இங்கே அழைக்கவில்லை. நோம்பிலே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நோன்பு முடித்ததற்கு பிறகு காஃபிர்களாக மாறக்கூடியவர்களை அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே. யாருடைய நம்பிக்கை அவரது சொல்லை, செயலை, குணத்தை, கொள்கையை, பண்பை மாற்றியதோ அவரை அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அறிந்து கொள்ளுங்கள். யாருடைய இறை நம்பிக்கை அவரது குணத்தை, சொல்லை, செயலை இறை வழிபாட்டிற்கு ஏற்ப, இறை கொள்கைக்கு ஏற்ப, இறை மார்க்கத்திற்கு ஏற்ப, அந்த இறை மார்க்கத்தினுடைய நபியினுடைய வழிமுறைக்கு ஏற்ப மாற்றவில்லையோ அவர்கள் தங்களை தாங்களே வேண்டுமானால் முஸ்லிம்களாக மூமின்களாக நம்பிக்கை கொண்டிருக்கலாம். ஆனால் மறுமையிலே அவர்கள் நம்பிக்கையாளர்களுடைய கூட்டத்திலே எழுப்பப்பட மாட்டார்கள். அவர்களை முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்பதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரித்து விடுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை நினைவு வைத்து பாருங்கள். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸா. 4 குணங்கள் இருந்தால் சுத்தமான முனாஃபிக். சுத்தமான 4 குணங்கள் இருந்தால் அவன் 100க்கு 100 சுத்தமான முனாஃபிக். அவன் முஃமின் அல்ல. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, கொடுத்த வாக்கிற்கு மாறு செய்வான். வ இதா காஸம ஃபஜர, தர்க்கம் செய்தால் அத்துமீறி வாதிடுவான். ஆதாரம் இல்லாமல் பிறருடைய சொத்தை பறிப்பதற்கு முயற்சி செய்வான். வ இதா துமின கான, நம்பிக்கையாக ஒன்றை ஒப்படைக்கப்பட்டால் அவனை நம்பினால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன் ஸல்லா வஸாம வஸஅம அன்னஹு முஸ்லிம், அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை நயவன், தன்னை முஸ்லிம் என்று எண்ணிக்கொண்டாலும் சரியே அல்லாஹ்வின் பார்வையிலே இவன் சுத்தமான முனாஃபிக்காக இருப்பான். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சில கிராமத்து மக்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வகாலத்தில் அஅராபு ஆமன்னா குல் லம் துமினு வலக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ்விடத்திலே கிராமவாசிகள் வந்து சொல்லுகின்றார்கள், இறை தூதரே, நாங்களும் நம்பிக்கை கொண்டோம், நாங்களும் மூமின்களாக மாறிவிட்டோம் என்பதாக. அல்லாஹு அக்பர். அகிலத்தின் அதிபதி அர்ஷின் இறைவன் அங்கிருந்து வசனத்தை இறக்குகின்றான், தனது தூதருக்கு சுட்டி காட்டுகின்றான். யாரிடமிருந்து வேண்டுமானாலும் நமது உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை மறைக்கலாம், நமது கண்களின் மோசடிகளை மறைக்கலாம், நமது சிந்தனையில் உதிக்கக்கூடிய தவறான விஷயங்களை மறைத்து விடலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அறிவிலிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர், உங்களது கண்களின் பார்வைகளையும் நான் அறிவேன், உங்களது உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நான் அறிவேன். இன்னஹு யஅலமுல் ஜஹர வமா யக்ஃபா, வெளிப்படையானதையும் மறைவானதையும் நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அல்லாஹ்விடம் நமது எண்ணங்களை மறைக்க முடியாது, நமது செயல்களை மறைக்க முடியாது, நமது சிந்தனைகளை மறைக்க முடியாது. நாம் என்னென்ன எண்ணினோம், எப்படியெல்லாம் எண்ணினோம், இனி என்ன எண்ணுவோம் என்பதை அனைத்தையும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறான். வலா யஅஸுபு அன்ஹு மிஸ்கால் தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த் வலா அஸ்கரு மின் ذلك வலா அக்பர் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், அணு அளவு இருக்கக்கூடிய மிஸ்காலு தர்ரத்தின், அணு அளவு இருக்கக்கூடிய ஒன்று, அது வானங்களில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, பூமியின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, வானத்திற்கு மேல் இருந்தாலும் சரி, வலா அஸ்கரு மின் ذلك வலா அக்பர், அதைவிட சிறியதாக இருக்கட்டும், அணு என்று ஒன்று இருந்து அதைவிட சிறியதாக ஒன்று இருந்தாலும் சரி, அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி, தெளிவான பதிவு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனது அறிவை விட்டு அது மறையாது. ما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. ஒரு மரத்திலிருந்து விழக்கூடிய இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவை கொண்டு விழுகின்றது. சகோதரர்களே, பூமியில் இருக்கக்கூடிய ஈரமான காய்ந்தமான எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை அறியாமல் இல்லை, தனது பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யாமல் இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அறிவை நாம் என்ன என்று எண்ணிக்கொண்டோம். இன்று நம்முடைய இறை நம்பிக்கையின் பலவீனத்திற்கு காரணம் அல்லாஹ்வை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் அறிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான்,
நபிக்கு அறிவுரை சொல்கிறார். நபியே, இந்த மக்கள் உங்களிடம் சொல்லுகின்றார்களே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதாக. இல்லை இல்லை, குல்லம் துமினு, நீங்கள் இன்னும் நம்பிக்கையாளர்களாக முஃமின்களாக மாறவில்லை. இறை நம்பிக்கை வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இறை நம்பிக்கை இன்னும் நுழையவில்லை. வகூலு அஸ்லம்னா, இப்போதுதான் இஸ்லாமிய செயல்பாடுகளை, இஸ்லாமிய சட்டங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறீர்களே தவிர நம்பிக்கை உங்களது உள்ளத்தின் ஆழத்திலே இன்னும் நுழையவில்லை. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலத்திலே குர்ஆன் இறங்கும் என்றிருந்தால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருந்திருந்தால் என்ன ஒரு தீர்ப்பை அல்லாஹ் இந்த மக்களுக்கு இறக்கி இருப்பான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நபியே, இவர்களை மூமின்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இவர்கள் இப்போதுதான் இஸ்லாமை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்களே தவிர உள்ளத்திலே இறை நம்பிக்கை வரவில்லை. ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான்? இறை நம்பிக்கை என்பது வாழ்க்கையிலே புரட்சியை ஏற்படுத்த வேண்டும், சிந்தனையிலே புரட்சி வர வேண்டும், கொள்கையிலே புரட்சி வர வேண்டும், குணத்திலே புரட்சி வர வேண்டும். யாருடைய இறை நம்பிக்கை அவருடைய சொல்லை, செயலை, குணத்தை, ஒழுக்கங்களை, அவருடைய நடைமுறைகளை மாற்ற இல்லையோ அவர் ஒருபோதும் தன்னை இறை நம்பிக்கையாளர் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வேண்டுமென்றால் நான் ஒரு தொழுகையாளி, நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு ஹஜ் செஞ்சிருக்கிறேன், சில தர்மங்கள் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன் என்று தன்னை பற்றி எண்ணலாமே தவிர இறை நம்பிக்கையாளர் என்பதாக எண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு, இறை நம்பிக்கையாளர் என்ற வார்த்தைக்கு பல அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடையாளங்களை, அந்த தன்மைகளை நமது வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்தாத வரை நாம் நம்மை முழுமையான இறை நம்பிக்கையாளர் என்பதாக சொல்ல முடியாது. அல்லாஹ் அழைக்கின்றான். யாரை அழைக்கின்றான்? அந்த முழுமையான இறை நம்பிக்கையாளர்களை அழைக்கின்றான். யாரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, யாரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களது பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்பதாக. சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் உதவி செய்தால், யாருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறானோ அவரை யாரால் மிகைக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வயஹுதுல்கும் ஃபமன் ஸல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய உதவிக்கு அல்லாஹ் வந்து விட்டால் உங்களை யாரால் மிகைக்க முடியும்? உங்களை யாரால் தோற்கடிக்க முடியும்? உங்களை யாரால் பலவீனப்படுத்த முடியும்? அல்லாஹ் தன்னுடைய உதவியை உங்களுக்கு செய்யவில்லை என்றால், தனது உதவியை உங்களை விட்டு தடுத்து கொண்டால், ஃபமன் ஸல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி, அவனை தவிர உங்களுக்கு, அவனுடைய உதவி எடுக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? கூக்குரலிட்டுக் கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், எத்தகைய சங்கங்களை வேண்டுமானாலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், என்னென்ன வாதங்களை வேண்டுமானாலும் அரசாங்கத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, எந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்யவில்லையோ, எந்த முஸ்லிம்களுடைய உதவியை அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ அவர்களுக்கு உலகமெல்லாம் சேர்ந்தாலும் சரி கண்ணியம் கொடுக்க முடியாது, உலகமெல்லாம் முயற்சி செய்தாலும் சரி அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுக்க முடியாது. அல்லாஹ் அழைக்கின்றான், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா? நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? நான் உங்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்கள் மீது கருணை காட்ட வேண்டுமா? உங்களை உலக சமுதாயத்தின் மீது உயர்வானவர்களாக நான் ஆக்க வேண்டுமா? ஒன்றே ஒன்றை செய்யுங்கள், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், எனக்கு நீங்கள் உதவுங்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்விற்கு நாம் என்ன உதவி செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு நாம் உதவி செய்ய வேண்டிய அளவிற்கு அவன் பலவீனம் அடைந்து விட்டானா? அவனுக்கு என்ன தேவை ஏற்பட்டது? ஏன் குர்ஆனிலே இத்துணை இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்விற்கு உதவி செய்பவர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறிவிடுங்கள். இத்துணை வசனங்களை அல்லாஹ் சொல்லுகின்றானே, அல்லாஹ்விற்கு உதவி செய்வதென்றால் என்ன என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட குணம் என்னவென்று தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலட்சியம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய புத்தகமாகிய இந்த குர்ஆனை வாழ்க்கையிலே திறந்து சிந்தித்து ஆழ்ந்து படிப்பதற்கு நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கவில்லை. எத்துணை புத்தகங்களை படிக்கிறோம், எத்துணை நாளிதழ்களை படிக்கிறோம், இன்னும் என்னென்ன விஷயங்களை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறோம். அற்ப அற்ப விஷயங்கள், ஒருவர் காலிலே அணிந்திருக்க
இருக்கக்கூடிய செருப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம், ஒருவர் உடம்பிலே போட்டு இருக்கக்கூடிய சட்டையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம், நேற்று என்ன சாப்பிட்டா இன்று என்ன சாப்பிட்டா என்று அற்ப விஷயங்களை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை விஷயங்கள் எவற்றையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, முஸ்லிம்கள் அதன் அளவிலே நெருங்கக்கூடாது என்று சொன்னார்களோ அத்துணை அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் இன்று சமுதாயம் எந்தவித வெட்க உணர்வும் இன்றி, ஈமானுடைய உணர்வின்றி, மறுமையினுடைய அச்சமின்றி செய்து கொண்டிருக்கிறார்களே. எதை அல்லாஹ் படிக்க வேண்டும், ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலோ அந்த குர்ஆனை பற்றி நம்முடைய வாழ்க்கையில என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். எத்துணை நேரம் நம்முடைய 24 மணி நேரத்திலே குர்ஆனை சிந்திப்பதற்காக, குர்ஆனை படிப்பதற்காக, புரிவதற்காக நாம் நேரங்களை ஒதுக்குகின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உங்களுடைய உள்ளங்கள் ஏன் குர்ஆனை சிந்தித்து ஆராய்வது கிடையாது? அந்த உள்ளங்களில் யார் பூட்டு போட்டது என்று அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத ஒருவர் இதை இறக்கி இருந்தால் எத்தனை முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருக்கிறார். அழகிய வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். நீங்கள் சிந்திப்பதற்காக, படிப்பதற்காக, நினைவு வைப்பதற்காக இந்த குர்ஆனை திட்டவட்டமாக நாம் லேசாக்கி வைத்தோம். ஃபஹல் மின் முத்தக்கிர். யாராவது இந்த குர்ஆனை படிக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா, ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். பாருங்கள் எப்படிப்பட்ட துக்கமான செய்தி. ரமதானுக்கு மட்டும் குர்ஆன் என்பதாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களிடத்திலே மாறிவிட்டது. ரமதான் வந்தால் பெண்களும் ஆண்களும் குர்ஆனை திறக்குகிறார்கள், ஓதுகிறார்கள். ரமதான் முடிந்து விட்டால் குர்ஆனை மூடி வைத்து விடுகிறார்கள். ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும் இறக்கப்பட்ட ஒன்றா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் எனது கிதாபை, எனது நூலை படித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நம்பிக்கையாளர்களுடைய அடையாளமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ரிஜாலுன் ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில்குதுவி வல் ஆஸால். அல்லாஹ் அக்பர். காலையிலும் மாலையும் அல்லாஹ்வை துதி செய்து அவனுடைய புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை ஓதுவது வணக்கம், குர்ஆனை ஓதுவது வணக்கம். நபியே, இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் லா முபத்தில லிகலிமாத்திஹி. நபியே, இந்த குர்ஆனை நீங்கள் படித்துக் கொண்டிருங்கள். அல்லாஹ் அக்பர். யாரின் மீது இந்த குர்ஆன் இறக்கப்படுகிறதோ, யார் இந்த குர்ஆனை நெஞ்சிலே சுமந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். நபியே, உமது இறைவனின் புத்தகத்திலிருந்து உமக்கு எது இறக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் என்பதாக. குர்ஆனுடன் எந்த ஒரு முஸ்லிமுக்கு தொடர்பு இருக்கிறதோ அவருடைய உள்ளம் பசுமையாக இருக்கும், அவருடைய உள்ளம் உயிருடனே இருக்கும், அவருடைய சிந்தனை மறுமையை பற்றி இருக்கும், அவர் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வார், அவருடைய வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கும், அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்குவார். அல்லாஹு தஆலா நபிக்கு மட்டும் இந்த கட்டளையை சொல்லவில்லை, நபியினுடைய மனைவிகளுக்கும் அல்லாஹ் இந்த கட்டளையை சொல்கிறான், எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் இந்த கட்டளையை சொல்கிறான். வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியின் மனைவிகளே, நீங்கள் ஓதப்படக்கூடிய இந்த குர்ஆனை வீட்டிலே படித்துக் கொண்டிருங்கள், நபியினுடைய ஞானம் நிறைந்த பேச்சுகளை நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இத்தகைய வாக்குகளை சொல்லுகின்றானே, ஏன் என்று நாம் குர்ஆனை திறந்து சிந்தித்து பார்த்தோமா? இந்த தன்மை எப்போது இந்த அல்லாஹ்வுடைய வாக்குக்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹ்வுடைய வாக்கை அடையக்கூடியவர்களாக நாம் எப்போது ஆகுவோம் தெரியுமா? அதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எந்த ஒன்றையும் மூடலாக விட்டுவிடவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வல யன்சுரன்னல்லாஹு மயன்சுரு. நம்பிக்கையாளர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனே, அந்த நம்பிக்கையாளர்கள் யார்? அந்த நம்பிக்கையாளர்கள் யார்? யார் தங்களது பெயரை அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, ஹதீஜா, சுமையா, சக்கீனா என்று வைத்துக் கொண்டார்களோ அவர்களா? இல்லை. யாருடைய வாழ்க்கை மாறியதோ, யாருடைய குணங்கள், கொள்கை மாறியதோ, யாருடைய செயல்பாடுகள் மாறியதோ அவர்கள்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலாஹ் வ ஆதவுஸ் ஸகாஹ் வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவ் அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், அல்லதீன இம்மக்கன்னாஹும். யார் அந்த மூமின்கள்? அவர்களுக்கு இந்த பூமியிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வசதியை கொடுத்தால், நாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால், அவர்களுக்கு இந்த பூமியிலே கண்ணியத்தை, உறுதியை கொடுத்தால், அகாமுஸ் ஸலாஹ்,
தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தொழுகையை விடாது முறையுடன் கடைபிடித்து நடப்பார்கள். அகாமுஸ் ஸலாஹ். அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களுடைய அடையாளங்களை எண்ணும் பொழுது முதல் அடையாளமாக தொழுகையை நிலைநிறுத்துவதை குறிப்பிடுகின்றான். தொழுகையை பேணி தொழுவதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்று பாருங்கள், தங்களை மூமின்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களில் எத்தனை பேர் வார முசல்லிகளாக வாரத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், யார் ஒருவன் தொழுகையை தெரிந்த நிலையில் விட்டுவிட்டானோ, வேண்டும் என்ற மனதுடனே விட்டுவிட்டானோ, அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகின்றான். தொழுகையை மறதியிலே தெரியாமல் விட்டுவிடுவது என்பது மன்னிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அறிந்த நிலையிலே தொழுகையுடைய நேரம் வந்தும் லட்சியமாக ஒருவன் தொழுகையை விட்டால் அவன் முனாஃபிக்காக ஆகிவிடுகின்றான். யார் ஒருவன் வேண்டும் என்று தொழ வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பார்த்து கொள்ளலாம் பின்பு, அல்லது வெள்ளிக்கிழமை தொழுது கொள்ளலாம் என்று தெரிந்த நிலையிலே மனம் தொழுகை கடமை என்று தெரிந்து, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்து, அவனை தொழுகையிலிருந்து தடுக்கக்கூடிய எந்த ஒரு பலாத்கார சக்தியும் அங்கு இல்லாமல் இருக்கும் நிலையிலே அவன் தொழுகையை விட்டால் அவன் முற்றிலும் அல்லாஹ்வை மறுத்தவனாக ஆகிவிடுகின்றான். இந்த நிலையிலே அவனுக்கு மீண்டும் தொழுகையை பற்றி விளக்கப்பட்டு தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி உணர்த்தப்பட்டும் அவன் தொழவில்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி முர்த்தத்தாக மதம் மாறியவனாக கணக்கில் எடுக்கப்படுவான். அவன் அந்த நிலையில இறந்து விட்டால் முஸ்லிம்களுடைய கபருஸ்தானிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது, அவனை குளிக்க வைக்க கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. அப்படி இல்லாமல் குப்பை தொட்டிலே ஒரு குப்பையிலே அவனை கிளாசி விட வேண்டும் என்பதாக இஸ்லாமிய சட்டம் சொல்லுகின்றது. அந்த நிலையிலே அவனுடைய தொழக்கூடிய மனைவி அவனுக்கு ஹலால் அல்ல, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு வாரிசாக ஆக மாட்டார்கள். எல்லா விதமான உறவுகளும் இஸ்லாமிலிருந்தும் முஸ்லிம்களிலிருந்தும் முற்றிலும் அறுபட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, பைனர் ரஜுல் வல் குஃப்ரி வஷ்ஷிர்கி தர்குஸ் ஸலாத். ஒருவன் அவனை குஃப்ரிலிருந்து ஷிர்கிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் இந்த தொழுகைதான். யார் இந்த தொழுகையை விடுகின்றானோ அவன் இறைவனை நிராகரித்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்களுடைய அடையாளம் என்ன? அகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், தொழுகையிலே உறுதியாக இருப்பார்கள். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாஹ். நம்பிக்கையாளர்கள் யார்? அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவர்களுடைய வியாபாரமோ, தொழில்துறையோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும் அவர்களை மறதியில் ஆழ்த்தி விடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களை விட்டு பிரிக்க முடியாத பண்பாக இந்த தொழுகையை குறிப்பிடுகின்றார். தொழுகை என்பது நம்பிக்கையாளருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உண்டான ஆழமான உறவை ஒவ்வொரு நேரத்திலும் உறுதி செய்யக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். யாரின் மூலமாக? பள்ளியின் முஅத்தினின் மூலமாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதாக. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு, இந்த வார்த்தையை செவிமடுத்து விட்டு இதனுடைய நேரம் வந்ததற்கு பின்பதாக ஒரு முஸ்லிம் அங்க பாங்கு சொல்லக்கூடிய இடத்திற்கு அவன் செல்லவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை மதிக்கவில்லை, அவன் அல்லாஹ்வின் அழைப்பை மதிக்கவில்லை, அல்லாஹ்வை மறுத்து விட்டான் என்றுதான் பொருள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலே பாங்கு கூறப்பட்டு அதை ஒரு முஸ்லிம் கேட்டதற்கு பிறகு அந்த இடத்திற்கு சென்று தொழாமல் சென்றால் அவனுடைய காதிலே மறுமையிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலாத். தொழுகை என்பது ஒரு முஸ்லிமை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த தொழுகை எப்போது கடமையாகின்றதோ, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகையுடைய நேரத்தை அறிந்த நிலையிலே ஒரு முஸ்லிம் தவற விடுவதற்கு அனுமதி கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஆதவு ஸகாத், ஸகாத் கொடுப்பார்கள். ஒரு முஃமின்கள், ஒரு நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? அகாமுஸ் ஸலாத் வஆதவு ஸகாத். அவர்களது செல்வத்திலே அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, ஏழைகளின் உரிமை என்பதாக, அதை முறையாக நிறைவேற்றுவார்கள். அன்பிற்குரியவர்களே, 100க்கு மேற்பட்ட இடங்களிலே தொழுகையும் ஸகாத்தையும் அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கு தொழுகையை குறிப்பிடுகின்றார்களோ அங்கு ஸகாத்தையும் குறிப்பிடுகின்றார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு கூட்டம், நாங்கள் இனி ஜகாத்து கொடுக்க மாட்டோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், ஹஜ் செய்வோம், எல்லா வணக்கங்களையும் செய்வோம், ஆனால் எங்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்பதாக மறுத்தார்கள். என்ன செய்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களை முஸ்லிம்களாக அங்கீகரித்தார்களா? இல்லை. சொன்னார்கள், நீங்கள் மதம் மாறிவிட்டீர்கள், மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உங்களுடைய கால்நடைகளுக்கு உண்டான ஜகாத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து கொண்டிருந்து அதை இப்போது என்னுடைய காலத்திலே கொடுக்க மறுத்தாலும் அதற்காக நான் உங்களிடத்திலே போர் செய்வேன். யார் தொழுகையை ஜகாத்தை பிரித்து பார்க்கிறானோ அவர்களிடத்திலே நான் போர் செய்வேன், போருக்கு பிரகடனப்படுத்துகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜகாத் கொடுக்கவில்லையோ அவருடைய அந்த செல்வங்களை கொண்டே நாளை மறுமையிலே வேதனை செய்யப்படுவார். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யௌம துக்வா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். யார் ஜகாத் கொடுக்காமல் செல்வத்தை சேமித்து வைத்தார்களோ அந்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் அவர்களுடைய நாணயங்களை எல்லாம் நரக நெருப்பிலே பொசுக்கப்பட்டு அதை கொண்டு அவர்களது நெற்றியிலே, அவர்களது விழாக்களிலே, அவர்களது முதுகிலே, நெஞ்சங்களிலே சூடு போடப்படும். சொல்லப்படும் அந்த நேரத்திலே, ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிகும், உங்களுக்காக நீங்கள் சேகரித்து வைத்தது இதுதான், ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், நீங்கள் சேகரித்து வைத்தது எப்படி உங்களுக்கு இங்கு வேதனையாக மாறி இருக்கிறது என்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நம்மிலே பலர் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள்? நாங்கள் சம்பாதித்த செல்வம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்பதாக மக்களை ஏமாற்றுவதற்காக சில சில்லறை காசுகளை அள்ளி வீசிவிட்டு நாங்கள் ஜகாத்து கொடுத்து விட்டோம், தர்மம் செய்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். செல்வங்களை தாங்கள் சம்பாதிக்க வேண்டும், தாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதுதான் செல்வத்தினுடைய நோக்கம் என்பதாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது நாம் அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்கு, எளியோருக்கு, அனாதைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களது சிரமத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றானே தவிர நாம் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யவில்லையோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கவில்லையோ, கடமையான ஜகாத்தோ அல்லது உபரியான தர்மங்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, யார் செல்வத்தை சேகரித்தானோ, வஅத்ததஹு, அதை எண்ணி எண்ணி பார்த்தானோ. இன்று நம்மிலே பலர் பாருங்கள், பேங்க் பேலன்ஸ்களை அவ்வப்போது கணக்கிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த பேங்கில எவ்வளவு வைத்திருக்கிறோம், இந்த பேங்கில எவ்வளவு வைத்திருக்கிறோம், நம்முடைய கணக்கு நிலவரம் என்ன என்பதாக கணக்கு பார்த்து சரிபார்த்து கொண்டே இருப்பார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, செல்வத்தை ஒன்று சேர்த்தான், அதை எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான், கொடுக்கவில்லை. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது செல்வம் தன்னை இந்த பூமியிலே நிரந்தரமாக தங்க வைக்கும் என்பதாக மமதையில், பெருமையில், மறதியில் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியா, இந்த செல்வம் உன்னை பாதுகாத்து விடுமா? இந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவழிக்கவில்லையா? அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு ஏற்ப நீ செலவழிக்கவில்லையா? கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இவனுக்காக நான் ஒரு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன், இவனுக்காக நெருப்பாலான தண்டனைக்குரிய ஒரு இடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அதற்கு பெயர் என்ன? அல் ஹுதமா. அல்லாஹ் கேட்கிறான் நபியை பார்த்து, வமா அத்ராக மல் ஹுதமா, நபியே உங்களுக்கு ஹுதமா என்ற நரகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அது எப்படிப்பட்ட வேதனை உடைய நரகம் என்பதாக. வமா அத்ராக மல் ஹுதமா, அல்லாஹ் சொல்கிறான், நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ் மூட்டிய, கொதிக்கக்கூடிய, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு தான் அந்த ஹுதமா என்பது. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், அகிலத்தின் அதிபதி, அர்ஷிற்குரியவன், அவன் அந்த நெருப்பை மூட்டி இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அந்த நெருப்பினுடைய வேகம், கொடுமை, அதனுடைய சுட்டரிக்கும் தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நரகத்திற்கு ஜகாத் கொடுக்காதவர்கள், தர்மம் செய்யாதவர்கள் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுதே அந்த நெருப்பானது அவனுடைய இதயத்தை சுட்டரித்து விடும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட விகாரமான தோற்றமுடைய இந்த மனிதன்
இவன் நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதனுடைய உடல் இருக்கிறதே, அவனுடைய ஒரு புஜத்திலிருந்து இன்னொரு புஜம் வரை 40 நாட்கள் ஒருவன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு பெரிய உடம்பாக நரகவாதியினுடைய உடம்பு மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதனுடைய பல் இருக்கிறது மிஸ்லு உஹத், உஹது மலையை போன்று இருக்கும். உஹது மலை எவ்வளவு நீளம் தெரியுமா? உயரத்திலே 1 மைல் தூரம், அகலத்திலே 5 மைல் தூரம். ஒரு பல்லினுடைய நிலைமை இப்படி விகாரமாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய முழு உடல் அமைப்பு எவ்வளவு கொடூரமாக மாற்றப்படும் என்று யோசித்து பாருங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்தவன் நிரந்தரமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவனுடைய உடலை விகாரமாக மாற்றி விடுவான். இவ்வளவு விகாரமான உடம்பு, இவ்வளவு பெருத்த உடம்பு, ஆனால் அந்த நரகத்தில் அந்த ஹுதமாவுடைய நெருப்பு என்ன செய்யும்? அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அவன் தூரத்திலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அவனுடைய கல்பை, அவனுடைய நெஞ்சை எரித்து விடும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய தோள்களும் உடம்புகளும் சதைகளும் என்னத்திற்கு ஆகும் என்பதாக யோசித்து பாருங்கள். அது மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதின் முமத்ததா, உயரமான நெருப்பு கம்பங்களிலே அவர்கள் கட்டப்பட்டு அந்த நெருப்பின் சாட்டைகளை கொண்டு அடிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஜகாத் என்பதும் சதகா என்பதும் ஈரை நம்பிக்கையினுடைய பிரித்து பார்க்க முடியாத பண்பு. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் யார்? தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், வ அமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளன் தான் எந்த ஒரு கொள்கையை வாழ்க்கையிலே உண்மையான கொள்கையாக, உயர்ந்த கொள்கையாக, நேரிய கொள்கையாக கொண்டிருக்கானோ அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்பவனாக இருக்க வேண்டும். மறுமையை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்பவனாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எந்த அளவிற்கு நாம் அதை எடுத்து நடக்கின்றோம் என்பதாக. சிலர் ஒரு கூட்டம் தொழுகை மட்டும் போதும் என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். செல்வந்தர்களே சிலர் சில தர்மங்களை செய்துவிட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. ஒரு முஸ்லிம் என்பவன், இறை நம்பிக்கையாளன், முழு மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கையாளர்களே முழுமையாக இந்த மார்க்கத்திற்கு வாருங்கள், முழுமையாக நீங்கள் இந்த மார்க்கத்திற்குள் வந்து விடுங்கள். ஏதாவது ஒரு கடமை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றினால் மட்டும் போதும் என்பதாக தவறாக எண்ணாதீர்கள், தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், முழுமையாக வந்து விடுங்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். إذا تبايعتم بالعينة وأخذتم أذناب البقر ورضيتم بالزرع وتركتم الجهاد سلط عليكم ذلا لا ينزعه حتى ترجعوا إلى دينكم. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் முழுமையாக மார்க்கத்துக்கு வாருங்கள் என்பதாக. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்பிக்கையாளர்களே நீங்கள் மார்க்கத்தை, இஸ்லாமை புறக்கணித்து விட்டு வட்டியை கொண்டு வியாபாரம் செய்தால், உங்களது வியாபாரத்தில் வட்டி கலந்து விட்டால், இதா தபாயஅதும் பில் ஈனா, என்று பாருங்கள், வட்டி இல்லாமல் ஒரு வியாபாரமா என்று முஸ்லிம் எண்ணக்கூடிய அளவிற்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இறை நம்பிக்கை எவ்வளவு பலவீனம் அடைந்து விட்டது. இதா தபாயஅதும் பில் ஈனா, உங்களது கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் வட்டியை கலந்து கொண்டால், வஅகல்தும் அத்னாபல் பகர், கால்நடைகளின் வால்களை நீங்கள் பிடித்துக் கொண்டால், வரதீதும் பிஸர்இ, விவசாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அதாவது துன்யாதான் வேண்டும், இஸ்லாம் தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை என்பதாக உங்களது தொழிலே கதி என்பதாக நீங்கள் சென்று விட்டால், வதரக்துமுல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை நீங்கள் விட்டுவிட்டால். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது என்று சொன்னால் காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப இதனுடைய சட்டங்கள் மாறுபட்டு கொண்டே செல்லும். நம்முடைய நாட்டுக்கு ஏற்ப, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் என்பதற்கு விசாலமான பொருளை சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலிலே ஜும்மா தொழுகைக்கு செல்வது, பள்ளிக்கு செல்வதனுடைய சிறப்பிலே ஜிஹாதினுடைய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். லகதுவத்துன் ஃபீ சபீலில்லாஹி அவ் ரௌஹத்துன் கைரும் மினத் துன்யா வமா அலைஹா, லகதுவத்துன் ஃபீ சபீலில்லாஹ் அவ் ரௌஹத்துன் கைரும் மினத் துன்யா வமா அலைஹா, அல்லாஹ்வுடைய பாதையிலே காலையிலே செல்வது அல்லது மாலையிலே செல்வது உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சிறப்பை இமாம் புகாரி அவர்கள் எங்கே கொண்டு வருகிறார்கள்? தொழுகைக்கு, பள்ளிக்கு வருவதனுடைய பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். இதிலிருந்து என்ன விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்? ஜிஹாத் என்பது வாளெடுத்து சண்டை போடுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய
அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய கட்டளையை இந்த பூமியிலே உயர்த்துவதற்காக, தனது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஜிஹாதிலே அடங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு. உண்மையான முஜாஹித் யார் தெரியுமா? யார் தனது நஃப்ஸை போராடி அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப அடக்குகின்றானோ அவன் உண்மையான முஜாஹித். வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹ். உண்மையான முஹாஜிர் யார் தெரியுமா? யார் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலக்கி தன்னை விலக்கி ஒதுங்குகின்றானோ அவன் உண்மையான முஹாஜிர். இப்படி ஜிஹாத் என்பதற்கு விசாலமான பொருள் இருக்கிறது. சில மக்கள் தவறாக புரிந்து கொண்டு கலகம் விளைவிப்பதையோ குழப்பம் விளைவிப்பதையோ பொருள்களுக்கும் உடைமைகளின் மீது அத்துமீறுவதையோ ஜிஹாத் என்பதாக எண்ணுகின்றார்கள். உண்மையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே இதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ தரக்துமுல் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை பொருளை செலவு செய்வது. எப்படி அமீர் எப்போது தேடுகின்றாரோ அதற்கு ஏற்ப, உங்களுடைய சூழ்நிலை காலத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக, அல்லது இஸ்லாமை ஒருவருக்கு எடுத்துச் சொல்வதற்காக, இஸ்லாமை ஓங்க வைப்பதற்காக, இஸ்லாமை பரப்புவதற்காக, இஸ்லாமை தனது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து வழிபட்டு அதை மக்களுக்கு காண்பிப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அல்லாஹ் ஜிஹாதுடைய நன்மையை தருவார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஜிஹாதை விட்டுவிட்டால் சல்லத அலைக்கும் ذுல்லா, அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான். அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான். வட்டியை கொண்டு வியாபாரம், மார்க்கத்தை புறக்கணித்து தொழிலே கதி என்பதாக மாறிவிடுவது, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எந்த கவலையும் படுவது கிடையாது. மார்க்கம் சீரழியட்டும், மார்க்கத்தை பற்றி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், மக்கள் இணை வைத்துக் கொள்ளட்டும், மக்கள் கபர்களுக்கு செல்லட்டும், மக்கள் கோயில்களுக்கு செல்லட்டும், மக்கள் சர்ச்சுகளுக்கு செல்லட்டும், அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கூடிக்கொண்டிருக்கிறதா, எனக்கு என்னுடைய வியாபாரம் தொழில்துறை பெறுகிறதா, என்னுடைய குடும்பம் நிம்மதியாக வாழுகின்றதா என்று இஸ்லாமிய ஈமானிய உணர்வில்லாமல் வாழுகின்றார்களே, அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்னார்கள். பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே, இணை வைப்பதை பற்றி, இணை வைக்கப்படுகிறது, அல்லாஹ்விற்கு ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கப்படுகிறது. ஆனால் நம்மிலே எத்துணை பேருக்கு அதை பற்றி உண்டான வருத்தம் வருகிறது பாருங்கள். மக்கள் கற்களை வணங்குகிறார்கள், சிலைகளை வணங்குகிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்று சொன்னால், தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இஸ்லாத்தை அறியாமல், பள்ளியை செழிப்பாக்காமல், அல்லாஹ்விடத்தில் கேட்காமல், இறந்துவிட்ட நல்லோருக்காக கபர்களையும் தர்காக்களையும் கட்டிக்கொண்டு அங்கே சென்று வணங்குகிறார்கள், அங்கே சென்று பிரார்த்திக்கிறார்கள், அங்கே சென்று இரவிலே தங்குகிறார்கள். அவர்களின் மூலமாக நன்மை தீமை கிடைக்கும் என்பதாக நம்புகிறார்களே, எப்படிப்பட்ட கொடூரமான செயல்! அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்கல் அதுல்முன் அதீம். மிக மகத்தான அநியாயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கப்படுவது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த செயலை பார்த்து நம்மிலே எத்தனை பேர் முகம் சுளிக்கிறோம். அதை மாற்றுவதற்காக, அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்வதற்காக நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வசனத்தை குர்ஆனிலே சொல்லுகின்றான் தெரியுமா? தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன வ தன்ஷக்குல் அர்த் வ தഖிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்கள் அல்லாஹ்விற்கு குழந்தை உண்டு என்று சொல்லும் ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நொடியிலும் வானம் நடுங்குகிறது, பூமி நடுங்குகிறது, மலை நடுங்குகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன, வானங்கள் பிளந்து விட துடிக்கின்றன. வ தன்ஷக்குல் அர்த், பூமி பிளந்து விட நெருங்குகின்றது. வ தഖிருல் ஜிபாலு ஹத்தா, பூமி மண்ணாக உதிர்வதற்கு நெருங்குகிறது. அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு குழந்தை இருக்கின்றது என்று சொல்ல ஒரே காரணத்தால் நடுங்கி பயந்து அந்த வானங்கள் அதிர்கின்றன என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட கேவலமான நிலைமைக்கு முஸ்லிம் தள்ளப்பட்டிருக்கிறான். ஒரு முஸ்லிமை பார்த்து, இவன் முஸ்லிம் என்று தெரிந்த நிலையிலே ஒரு கிறிஸ்துவன் வந்து அவனிடத்தில் சொல்லுகிறான், ஈசாவை நீ ஏற்றுக்கொள், வெற்றி அடைய முடியும். தனது பைபிளை தருகின்றான், தனது பிரசுரங்களை தருகின்றான். ஆனால் இந்த முஸ்லிமுக்கு துணிச்சல் இல்லை அவனை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு, அவனுக்கு உண்மையான மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு ஆள் நேற்று இன்றைய பத்திரிகையில வந்து ஒரே ஒரு ஆள் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த தமிழ்நாட்டிலே 80,000 பேர்களை அவன் மதம் மாற்றி இருக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது நம் மீது கடமை. நான் ஒருவரை இஸ்லாத்திற்கு அழைக்கிறேன், நீங்கள் ஒருவரை
அவர்களுடைய நோக்கம் பொருளாதாரமோ, மெஜாரிட்டியை காட்டுவதோ அல்லது பெரிய ஆளுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? அவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை நிறைவேற்ற வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவன் தலை குனிந்து நரகத்திற்கு செல்லக்கூடாது என்ற ஒரே காரணம். ஆனால் அவர்கள் செல்வத்திற்காக, கணக்குக்காக ஆயிரக்கணக்கான மக்களை இன்று தங்களுடைய பொய்யான மதத்திற்கு அவர்களாலும் அதை பின்பற்ற முடியாது, பின்பற்றுவதற்கு தகுதி இல்லை என்று தெரிந்தும் ஒரே ஒரு காரணம், கொண்ட கொள்கையிலே வெறி என்பதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அழகான உடைகளை உடுத்துகின்றோம், இன்பமான உணவுகளுக்கு, சுவையான உணவுகளுக்கு பின்பு இப்படி நாய்களாகவும் மிருகங்களாகவும் அணைந்து கொண்டு அற்ப இன்பங்களை தேடுவதிலே இன்று மக்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்களே. இவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, இவர்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பது முஸ்லிம்களாகிய நம் மீது கடமை இல்லையா? இதற்காக அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புவானா? முகமது நபிக்கு பின்பு ஒரு தூதர் வருவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நபிய பஅதி வலா உம்மத பஅதக்கும், லா நபிய பஅதி வலா உம்மத பஅதக்கும். எனக்கு பின்பு ஒரு நபி கிடையாது, உங்களுக்கு பின்பு அடுத்த ஒரு சமுதாயம் கிடையாது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்தாலும் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஃதலு மா குல்து அன வன்னபியூன மின் கப்லி, லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்பு சென்ற இறை தூதர்களும் சொல்லிய வார்த்தைகளிலே உறுதியானது, சிறந்தது எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, யாரை நீங்கள் பார்த்தாலும், எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு இதை எடுத்துச் சொல்லுங்கள். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார் தூதர். அவருக்கு நீங்கள் வழிபடுங்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இல்லை என்றால் இவ்வுலகத்திலும் மறு உலகிலும் நஷ்டமடைவீர்கள் என்ற தூதுத்துவ செய்தியை எடுத்துச் சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி வ சுப்ஹானல்லாஹ் வ மா அன மினல் முஷ்ரிகீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய மார்க்கம், இதை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. இது என்னுடைய கொள்கை, இதை தவிர வேறு ஒரு கொள்கையை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. இது என்னுடைய பழக்க வழக்க குணங்கள், இதை தவிர வேறொரு குணத்தை, பழக்க வழக்கங்களை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. எது அது? அல் இஸ்லாம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தூய்மையான, நீதமான, சமத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய மதம் இந்த இஸ்லாம் தான். குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. இதை தவிர ஒன்றை நான் பாதையாக ஆக்கிக் கொள்ள முடியாது. இதை தவிர ஒன்றை என்னுடைய கொள்கையாக, நோக்கமாக, லட்சியமாக ஆக்கிக் கொள்ள முடியவே முடியாது. எனது பணி என்ன? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பேன், அழைத்துக் கொண்டே இருப்பேன். இரவிலே அழைப்பேன், பகலிலே அழைப்பேன், எனது நல்ல நேரத்திலே அழைப்பேன், என்னுடைய சுகமான நேரத்திலே அழைப்பேன், என்னுடைய கஷ்ட நேரத்திலே அழைப்பேன். என்னுடைய உடல் சுகமாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அதுஉ இலல்லாஹ். எப்பொழுது அல்லாஹ் முதல் முறையாக நபிக்கு கட்டளையிட்டானோ, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வ ரப்பக ஃபகப்பிர், நபியே எழுந்திருங்கள், இனி நீங்கள் படுக்க கூடாது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை பற்றி இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று முதல் அழைப்பை அல்லாஹ் எப்பொழுது நபியின் மீது கடமையாக்கினானோ, அன்பிற்குரியவர்களே, அன்றிலிருந்து தனது இறுதி மூச்சை இந்த பூமியிலே விடும் வரை தனது இன்பத்திற்காக, தனது சுகத்திற்காக, தனது மனைவி மக்களின் லாபத்திற்காக நபி இந்த உலகத்திலே வாழவில்லை, இந்த உலகத்திலே இன்பத்தை அனுபவிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி, அவர்களது வாழ்க்கையை பற்றி அவருடைய தோழர் ஜாபிர் கூறுகின்றார். பாருங்கள், கான ரசூலுல்லாஹ் தாயிமல் ஃபிக்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் சிந்தனையில் இருப்பார்கள். முத்தவாசில் அஹ்ஸான், எப்போதும் கவலையில் இருப்பார்கள். லா துஅரஃபு லஹு ராஹா, ஓய்வு என்பது அவர்களது வாழ்க்கையிலே கிடையாது. எதற்காக வேண்டி அவர்கள் கவலைப்பட்டார்கள்? ஃபாத்திமாவிற்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவா? ஹசன் ஹுசைனுக்கு ஆட்சியை வாங்கி தர வேண்டும் என்பதற்காகவா? இல்லை சகோதரர்களே, ஒரே கவலை, இந்த மனித சமுதாயத்திற்கு, அல்லாஹ்வை அறியாத இந்த மக்களுக்கு, படைப்பாளனை அறியாத இந்த மக்களுக்கு அந்த அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டும், அந்த படைப்பாளனை அறிமுகப்படுத்த வேண்டும். நாளை மறுமையிலே இந்த மக்கள் நரகத்திற்கு செல்லக்கூடாது. அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் சொன்னார்கள், நஹ்னுல் அன்பியா, நாங்கள் நபிமார்கள், நாங்களும் யாருக்கும் வாரிசு அல்ல, எங்களுக்கும் வாரிசு கிடையாது. நாங்கள் எதையெல்லாம் விட்டு செல்கிறோமோ அது எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு தர்மம் என்பதாக சொன்னார்கள். செல்வத்திற்காகவோ, பதவிக்காகவோ,
புகழுக்காக வாழவில்லை. அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய பொறுப்பு என்ன? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. எந்த முஸ்லிமுடைய உணர்விலே உள்ளத்திலே அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற உணர்வு, என்ற உணர்ச்சி, என்ற ஆசை எழவில்லையோ அவன் தன்னை முஸ்லிமாக எண்ண வேண்டாம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அன வமனி தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்போம். இதுதான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு கடமையாக்குகின்றான். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலா வ ஆதவுஸ் ஸகா வ அமரு பில் மஅரூஃபி வ நஹவு அனில் முன்கர். நன்மை ஏவுவார்கள், அது யாரிடம் இருந்தாலும் சரி. இன்று பார்க்கிறோம் எப்படிப்பட்ட அலட்சிய போக்கு. மகன் தனது கண்ணுக்கு முன்பதாக தவறு செய்கிறான், தவறான பழக்கமுடையவனாக இருக்கிறான். தந்தையை கேட்டால் அதெல்லாம் காலப்போக்கில் திருந்து விடுவான் என்பதாக சொல்கிறார். மனைவி தவறு செய்கிறாள், தகாததை பார்க்கிறாள், நேரங்களை வீணடிக்கிறாள், கண்டிப்பதற்கு கணவனுக்கு நேரம் இல்லை. இப்படி குடும்பத்திலே பார்த்தால் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது முற்றிலும் விடப்பட்டு விட்டது. முற்றிலும் அதை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பினால் விட்டுவிடலாம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே சமரசம் செய்து கொள்கிறார்கள். எதிரே சமரசம் செய்கிறார்கள்? உங்களுடைய சுய விருப்பிலே வெறுப்பிலே சமரசம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய லாப நஷ்டத்திலே நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே, நபியினுடைய வழிமுறைகளிலே உங்களுக்கு சமரசம் செய்து கொள்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த மார்க்கத்தை முழுமையாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்கினார்களோ, சஹாபாக்கள் எப்படி விளக்கினார்களோ, நல்லோர்கள் தாபிஈன்கள் எப்படி புரிந்து செயல்பட்டார்களோ அப்படி நாம் புரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் நாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்பதாக சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக ஆகிவிடுவார்களா? உண்மையான நேர்வழி பெற்ற கூட்டமாக ஆகிவிடுவார்களா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَإِنَّ بَنِي إِسْرَائِيلَ, இஸ்ரவேலர்கள் தஃபர்ரகத் அலா 72 மில்லா, 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வதஃப்தரிகு உம்மதி அலா 73 மில்லா, எனது சமுதாயம் 73ஆக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, அனைத்தும் நரகத்திற்கு செல்லும் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. யார் அவர்கள்? யார் அவர்கள்? தங்களை பற்றி நாங்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று வாதிடக்கூடியவர்களா? தங்களுடைய கருத்திற்கு ஏற்ப, சிந்தனைக்கு ஏற்ப மார்க்கத்தை கூறு போட்டுக் கொண்டவர்களா? தரீகாக்கள் மூலமாகவோ மதுஹபுகள் மூலமாகவோ இன்னும் எத்தனை வழிகளை நபியினுடைய காலத்திற்கு பிறகு புதுமையாக உண்டாக்கினார்களோ அந்த புதுமையான வழிகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீல மன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று கூறியபோது பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த தூர பார்வை. காலப்போக்கிலே ஒவ்வொருவரும் குர்ஆனை தன்னுடைய மனைச்சிக்கு ஏற்ப, ஹதீஸை தன்னுடைய மனைச்சிக்கு ஏற்ப விளக்கம் சொல்லிக் கொண்டு இதுதான் குர்ஆன் ஹதீஸ், இதுதான் சட்டம், இதுதான் தௌஹீத் என்பதாக பேசுவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? குர்ஆன் ஹதீஸுக்குண்டான உரைகளை, குர்ஆன் ஹதீஸிற்குண்டான செயல்முறையை சொன்னார்கள். மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த ஒரு வழிமுறையில் இருக்கின்றோமோ அந்த வழிமுறையில் இருக்கக்கூடிய கூட்டம் ஒன்றுதான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்பதாக உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப பின்பற்றுவதை கொண்டோ, உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப எடுத்து செயல்படுவதை கொண்டோ குர்ஆனை ஹதீஸை பின்பற்றியவர்களாக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள்? சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை பின்பற்றி நடந்தார்கள்? சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி விளங்கிக் கொண்டார்கள்? உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான். ஜகாத்து கொடுங்கள் என்பதாக, ஜகாத்து வாங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் ரமதானுடைய மாதத்திற்கு முன்பு குறிப்பிட்ட மாதத்திலே ஜகாத் வசூல் செய்வதற்காக அனுப்பினார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய செல்வங்களிலே இந்த ஜகாத் போன ஆண்டிற்குண்டான பொருள் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு இந்த, அதாவது போன ஆண்டிலே கொடுக்கப்பட்ட பொருள்களுக்குண்டான பொருளை தனியாக ஆக்கிவிட்டு இந்த ஆண்டுக்குண்டான பொருளுடைய ஜகாத்தை மட்டும் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக செய்யவில்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் எந்த பொருள்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த பொருள்கள் அனைத்திற்கும் அதிலிருந்து ஜகாத்து கொடுத்தார்கள். ஜகாத்து வசூல் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் ஜகாத்து வாங்க செல்லும் பொழுது போன வருடத்திற்கு கொடுத்த பொருள்களை எல்லாம் நீங்கள் தனியாக்கி விடுங்கள், இந்த வருடத்திலே உங்களுக்கு கொடுத்த பொருளை மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்தி காட்டுங்கள் என்று
என்று சொன்னது கிடையாது. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? 8 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அப்படித்தான் இருந்தது. அதற்கு பின்பு கலீஃபாக்களுடைய வழிமுறை அப்படித்தான் இருந்தது. அதற்கு பிறகு முஸ்லிம்களுடைய வழிமுறை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்ற பெயரிலே எப்படிப்பட்ட குஃப்ரான கொள்கையை புகுத்த பார்க்கிறார்கள், யோசித்து பாருங்கள். இது ஒரு தனி ஒருவரை சொல்வதற்காக அல்ல. குர்ஆன் ஹதீஸினுடைய பெயரிலே அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் உரைகளாக ஆக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய விளக்கத்தை முன்னுதாரணமாக ஆக்கவில்லை என்று சொன்னால், எப்படிப்பட்ட குழப்பத்திற்கு சமுதாயம் தள்ளப்படும் என்பதற்காக சொல்லுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, எதை நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக குர்ஆன் ஹதீஸினுடைய முறையிலே சஹாபாக்களுடைய முறையிலே புரிந்தோமோ அதை அப்படியே வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். நாம் புரிந்து கொண்ட அமல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவி, இதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவி. இந்த உதவியை செய்பவர்களுக்கு தான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். வல யன்சுரன்னல்லாஹு மய்யன்சுருஹு, யார் எனக்கு உதவி செய்வார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னாலே அது என்ன? நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்வது, மார்க்கத்தை பின்பற்றுவது. இந்த மார்க்கம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட வேண்டும், மக்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய உயிரை, பொருளை, நேரத்தை, என்னென்ன தகுதிகளையும் என்னென்ன சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ நம்மால் முடிந்த அளவு அவற்றை அல்லாஹ்விற்காக செலவிடுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவிடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி அவனுடைய கிதாபை கொண்டும் சுன்னத்தை கொண்டும் பயன்பெறக்கூடிய தௌஃபீகை தருவானாக. பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ரப்புர் ரഊஃபுர் ரஹீம்.